ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்ன்றதை தாண்டி விஜய் சாருக்கு ஒரு டிசர்விங் ஃபேர்வெல். ஏன்னா இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு, மக்களை மகிழ்விச்சிருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு ஒரு ஃபேர்வெல் ஒன்று. அது அது அதை தான் அந்த இடத்துல வந்து மக்கள் கொடுத்தாங்க. அதை தாண்டி என்னால் இன்னொரு விஷயம் என்ன பார்க்க முடியுதுன்னா வந்து அப்படியே ஜாலியாக ஒரு சினிமா நடிகராக கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒருத்தர், இல்லை அது மட்டும் இல்லை எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது, நிறைய மக்கள் கொடுத்துருக்காங்க, அதை நான் திரும்ப கொடுக்கணும், நன்றி கடன்றது நன்றி சொல்கிறதுல இல்லை அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டோட வராருன்னும் போது அந்த ஒரு கமிட்மெண்ட்டை மக்கள் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அது ஏன்பா மலேசியா மக்கள் ரிசீவ் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. எனக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம வந்து உலகத் தலைவர்கள் பல பேரை நம்ம இங்கே கொண்டாடுறதுக்கு காரணம் வந்து அவங்க நமக்கு எதுவும் செஞ்சதா இல்லை. அவங்க அந்த மக்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தாங்க, எவ்வளோ வந்து கமிட்டடாக இருந்தாங்கன்றது தான். அப்போ அந்த மாதிரி ஒரு தலைவர் இங்கே இருக்கும்போது, அதே மொழி பேசக்கூடிய மக்கள், நம்ம எல்லாம் வந்து ஒரே அண்ணன் தம்பி அப்படின்னா நமக்கான ஒரே அம்மா தமிழ். அப்போ அவங்களும் தமிழ் பேசுகிற மக்கள்னும் போது அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியுது, கனெக்ட் ஆகுறாங்க. அதுதான் அந்த மக்களோட ரிசப்ஷனை தான் வந்து அந்த அரசாங்கமே காமிக்குது. ஒரு உலகத்தோட நம்பர் 1 நாடுன்னு சொல்லக்கூடிய அதோட அதிபர் வந்தா என்ன ஒரு ரிசீவன்ஸ் குடுப்பாங்களோ, என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்குமோ, அத வந்து ஒரு நாளைய தமிழகத்தின் முதல்வருக்கும் குடுக்குறாங்க அப்டின்னா, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மக்கள் எப்படி அவங்கள வரவேற்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அதோட வெளிப்பாடு தான் அங்க இருந்த அந்த கொண்டாட்டமா இருக்கட்டும், அவருக்கு இருந்த மரியாதையா இருக்கட்டும். எஸ். இல்ல இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாரி ஒரு ஒரு குட்டி ஸ்டோரி அப்படின்றது அவரு வழக்கமா செய்யக்கூடிய ஒண்ணு. எப்பவுமே வந்து ஒரு மறைபொருளா தான் நெறைய விஷயங்கள சுட்டி காமிக்கிறார். அப்படி இது கிளைமாக்ஸ் கிட்டத்தட்ட என்ன சினி ஃபீல்ட் அப்படிங்கும்போது அவருக்கு அதுதான் நிறைவு மேடை அப்படிங்கும்போது, அந்த ஒரு கதை அப்படின்றதே வந்து ஒரு வலுவான அரசியலுக்கான ஒரு கருத்தாக்கம் இருக்கும் அப்படின்னு நெனச்சது. ஆனா ரொம்ப சாதாரணமா நம்ம வழக்கமா சொல்றோம்ல ஊர்ல எல்லாம் வந்து, "ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும்." அதுதான் அதனுடைய மைய கருத்தா இருந்தது இல்லையா? அது அழகா ஒரு ஸ்டோரியா சொல்லிட்டு போயிட்டு, நம்ம யோசிக்கும்போது அரசியலுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கும்? அப்படின்றது உண்மையாவே சம்மந்தம் இருக்கா? இல்ல அடிப்படையில வந்து இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த ஆடியோ லான்ச்சஸ் அப்பலாம் வந்து அவர் ஒரு முழு நடிகர். அப்ப வந்து அவர் ஒரு கட்சி தலைவர் கூட இல்ல. அப்போ அரசியல அவர் மத்த மேடைகள்ல பேசல. அந்த மேடைகள்ல அரசியல் புரியும்படி பேச வேண்டியதா ஒரு வேலை தேவை இருந்தது. அத பண்ணாரு. இப்ப இந்த மேடைக்கும், அதுக்கு முன்னாடி நடந்த ஆடியோ லான்ச் மேடைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த 2 வருஷ காலத்த நீங்க கணக்கு போட்டீங்கன்னா, என்னென்ன அரசியல் பேசணுமோ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கான மேடை இருக்கு. அப்ப அந்த இடத்துலயும் போய் அது பூடகமா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ம். அந்த இடத்துல இப்ப அவர நான் எப்படி ஒரு இவால்வ் ஆயிருக்காருன்னு பார்க்குறேன்னா, ஒரு தலைவனா அந்த மக்களுக்கு, அவரோட தம்பி, தங்கைகளுக்கு என்ன சொல்லிக் குடுக்கணும், அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி அவருக்கு இருக்கிறதா பார்க்குறேன். ம். ஒரு தலைவன் என்ன பேசுறான், என்ன சொல்லிக் குடுக்குறான்றத வச்சு தான், அவர் எந்த மாரியான ஆளுன்றத புரிஞ்சுக்க முடியும். ம். வன்மத்தையும், காழ்ப்பையும் சொல்லிக் குடுக்குற தலைவர்கள், பொய் பேச சொல்லிக் குடுக்குற தலைவர்களுக்கு மத்தியில, நல்லத நெனச்சு, நல்லத பண்ணினா நீ நல்லா இருப்ப அப்படின்றது ஆமா உண்மதான். நீங்க சொல்ற மாரி 2 வயசுல வீட்ல சொல்லிக் குடுத்த கத தான், 2ஆம் கிளாஸ்ல பாட புத்தகத்துல வந்த கத தான். மறந்துட்டோமே! மத்தவங்களுக்கு ஒரு நல்லது பண்ண வேண்டிய தேவை என்னன்ற வருது. ஏதோ ஒண்ணு பண்றதா இருந்தாலும், எனக்கு என்ன? ம். அதுல நான் ஏன் பண்ணணும்? இந்த 2 கேள்வி வந்து நிக்குது. அப்ப இந்த இடத்துல இத ஞாபகப்படுத்த வேண்டியது ஒரு அண்ணனோட கடமை. அரசியல் தான் இங்க 1000 மேடையில பேசுறோமே. அப்ப அந்த இடத்துல பேச வேண்டியது, கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கணும்னா, மத்தவங்க நல்லா இருக்க வேண்டியது அவசியம்ப்பா அப்படின்னு புரிய வைக்கிறாரு. அதற்கு அன்னைக்கே எஃபெக்ட் தெரியுது.